ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நேற்று முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காலத்தால் வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அப்டேட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் 472 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 47,207 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 263 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 23,204 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 6,791 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 53 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 3% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் 3,253 கோடியாக இருக்குது, 3% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,311 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.54% இருக்குது. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 4.70% இருக்குது. நெட் அட்வான்ஸஸ் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,62,688 கோடியாக இருக்குது. இது போக அசெட் குவாலிட்டி கிராஸ் என்பிஏ 1.39% இருக்குது, 1.49%லேருந்து 1.39% வந்திருக்கு. நெட் என்பியும் 0.43%லேருந்து 0.32% வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 77% இருக்குது. டோட்டல் டெபாசிட், ஆவரேஜ் டோட்டல் டெபாசிட் 5,10,538 கோடியாக இருக்குது, 14% வளர்ந்துருக்கு. ஆவரேஜ் கரண்ட் டெபாசிட் 70,220 கோடியாக இருக்குது, 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபிக்ஸட் ரேட் சேவிங்ஸ் டெபாசிட் 1,10,894 கோடியாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் பேசிஸில். ஆவரேஜ் டேர்ம் டெபாசிட் 3,11,189 கோடியாக இருக்குது, 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காசா ரேஷியோ 42.3% இருக்குது. ஆக்டிவ் மணி க்ரோத் வந்து 10% இருக்குது, 57,768 கோடி. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 87.5% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.88% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.38% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ, அந்த பேங்கோட கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ பெர் பேசல் 3 22.1% இருக்குது. CET1 ரேஷியோ 20.9% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். மாடரேட்டான ரிசல்ட்ஸ், அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா 2,192 ரூபாயில் லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு, 1.5% விழுந்திருக்கு. ஸோ பி ரேஷியோ பார்க்கும்போது 22 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இதோட புக் வேல்யூலாம் வச்சு பார்க்கும்போது பேங்க்கில் நான் பெருசாக புக் வேல்யூ தான் பார்ப்பேன். இப்போ ஒரு பேங்க் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது புக் வேல்யூ தான். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 792 இருக்குது. ஸோ அப்போ புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. 2,187 ரூபா புக் வேல்யூ வந்து 792 ரூபா. ஸோ கம்பேர் பண்ணும்போது புக் வேல்யூவோட அதிகமாக தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த பேங்க்கில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2.76 டைம்ஸ் இருக்குது புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்எம்சிஜி ஸ்டாக்கான டாடா கன்சியூமரில் எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8.645% இருக்குது இப்போது ஸ்டேக்ஸு. நெக்ஸ்ட் வந்து டாபர் இந்தியாவில் 2.067% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாபர் இந்தியாவில் 2.067% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து 6.985% இருக்குது. இது வந்து எல்ஐசி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ், இந்த கம்பெனிஸில் எல்லாமே ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த 2025 4th வீக்லி கெயின் கொடுத்துருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இந்த இதில் நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. 342 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு ஹட்கோ இவங்க வந்து ஜவஹர்லால் நேரு போட்டு கூட ஒரு 5,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட்டுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த 5,000 கோடி மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து ஹட்கோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க வந்து அந்த 10 minutes டெலிவரி ரேஸுக்குள்ளே வராங்க. 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுற அந்த ரேஸுக்குள்ளே இவங்களும் வராங்க, ஜியோ மார்ட் மூலமாட்டு. ஏன்னா இவங்களுக்கு 3000 ஸ்டோர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க, டெலிவரி ஹப்ஸ் வச்சுருக்காங்க, 600 டார்க் ஸ்டோர் வச்சுருக்காங்க டாப் சிட்டிஸில். இது போக பார்த்தீங்கன்னா 5.8 million கஸ்டமர்ஸ் 1 quarterலேயே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 42% சீக்வென்ஷியல் பேஸில் க்ரோத், இயர் ஆன் பேசிஸில் 200% க்ரோத்து. டெய்லி ஆர்டர்ஸ் அந்த பேசிஸும் பார்க்கும்போது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் 10 minutes டெலிவரி ரேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட். இப்போ இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஜியோ மார்ட், அது மூலமாட்டு நாங்களும் வந்து 10 minutes டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிட்டடை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அந்த பங்கை ட்ராக் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் சில நியூஸஸை பார்த்தேன், அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த கம்பெனி 1992 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. முத்தூட் பாப்பாச்சன் குரூப் அதோட சப்சிடரி தான் அந்த கம்பெனி. இவங்க பெருசாக என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்கன்னா ஃபீமேல் கஸ்டமர்ஸுக்கு மைக்ரோ லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரூரல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் இருக்கிறாங்க. கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபினான்ஷியல் 23ல் அவங்களோட பொசிஷன் வச்சு பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட்டு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் தான் இவங்க பெருசாட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களோட கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ கேரளாவில் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. அது கேரளாவும் தமிழ்நாட்டில் தான் லார்ஜஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா 16% கிட்ட மார்க்கெட் ஷேர் இருக்குது. லோன்ஸ்னி பார்க்கும்போது இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்ஸு, பிரகாத்தி லோன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லைஃப் பெட்டர்மெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இந்த செல்ஃபோன்ஸு, சோலார் லைட்ஸு, ஹவுஸ்ஹோல்ட் அப்ளைன்சஸ் இதுக்கெல்லாமே லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சானிட்டரி ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன்ஸு, கோல்டு லோன்ஸு. நெக்ஸ்ட் வந்து முத்தூட் ஸ்மால் அண்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேஸில் ஸ்மால் லோன்ஸ்லாம் கொடுக்குறதாட்டு சொல்கிறாங்க. 1593 பிரான்ச்சஸ் இருக்குது. 369 டிஸ்ட்ரிக்டில் 18 ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் இருக்குது. இந்தியாவில் சில யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் சில ரீஜன்ஸில் வந்து பிரான்ச்சஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 707 பிரான்ச்சஸ் கிட்ட உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், பஞ்சாப் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 52.76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக மஹிலா மித்ரா ஆப்னையும் ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப் ஒன்று வச்சுருக்காங்க இவங்களோட பிஸ்னஸில். 2021 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து QR கோடு, உங்களோட SMS, அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஏதாவது லோன் அப்படி எடுக்கிறீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து உங்களை இணைச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஆப் மட்டுமே 1.7 மில்லியன் கஸ்டமர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக லோன் புக் பார்க்கும்போது 12,519 கோடியாக இருக்குது. லோன் போர்ட்ஃபோலியோ, கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து 12,519 கோடியாக இருக்குது. 96.7% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக கிராஸ் NPA 2.7% இருக்குது. நெட் NPA 0.10% இருக்குது. டோட்டல் பாரோயிங்ஸ் 10,217 கோடியாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 96.4% இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 163 ரூபாவில் இருக்குது. 154 ரூபா தான் புக் வேல்யூ. அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு 9 ரூபா அதிகமாக ட்ரேட் ஆகுது. பட் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எடுத்து பார்க்கும்போது ஜஸ்ட் 6% தான் ஆவரேஜாக காட்டுது. பட் நான் இது ட்ராக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கேட்டிங்க, அதனால அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பெருசாக இதில் வந்து நம்பிக்கை இல்லை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸு, மணப்புரம் ஃபைனான்ஸு அதே வாங்கிட்டு போயிடலாம். அது என்னமோ இப்போ கொஞ்சம் பீக் லெவலில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிட்டு போகலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட ஸ்டார்லிங் வந்து செக்யூரிட்டி டெஸ்ட்டை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மூலமாட்டு கமர்ஷியல் சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸை இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபைனல் ப்ரைசிங் ஃப்ரேம்வொர்க் வந்து இந்த சேட்டலைட் சர்வீசஸுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஒர்க்கு இந்த இயர் 2 முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் சிக்னல்ஸ் இந்தியன் ஹோம்ஸுக்கு, அதாவது ஸ்டார்லிங் வந்து இன்டர்நெட் சிக்னல்ஸ் வந்து இந்தியன் ஹோம்ஸுக்கு 2026 ஏழிலேயே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்லிங் கொடுத்த அப்டேட்டு. பிஎம்எல்லும் இட்டாலியை சேர்ந்த தெஸ்மேக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சர்ஃபேஸ் மைனர் எக்யூப்மெண்ட் மைனிங் ஆப்ரேஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஎம்எல்லும் இட்டாலியை சேர்ந்த டெஸ்மேக்கும் கொடுத்த அப்டேட்டு. ஹிந்துஸ்தானோட அந்த கொக்கோ கோலா பிவரேஜஸ் 73% ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் 2,808 கோடியாக இருந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12,751 கோடி. முந்தின குவார்ட்டரில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 14,021 கோடி. டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 247 கோடி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் 886 கோடி. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் 119 கோடி. இதுக்கு முன்னாடி 2,526 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இதில் ப்ராஃபிட் பார்க்கும்போது 73% காலி. இன்கம் வந்து 9% விழுந்திருக்குது. இது போக டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 72% விழுந்திருக்கு. எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் 95% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பிவரேஜஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சிக்னிட்டி டெக்னாலஜிஸோட ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்க்கும்போது 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 83 கோடி. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 577 கோடியாக இருந்திருக்கு. இது போக எபிட்டா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 107 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 18.5% இருக்குது, 60 பேஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கோஃபோர்ஸ் தான் வச்சுருக்காங்க இந்த சிக்னிட்டி டெக்னாலஜிஸை. கிட்டத்தட்ட 54% ஸ்டேக் கிட்ட அவங்கள்ட்ட தான் இருக்குது. இது வந்து சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. SBI லைஃப் இன்சூரன்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 6% விழுந்திருக்கு. நெட் ப்ரீமியம் இன்கம் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 495 கோடி. நெட் ப்ரீமியம் இன்கம் 24,848 கோடி. ரினுவல் ப்ரீமியம்ஸ் 5,28,946 லட்சமாட்டு இருக்குது. டோட்டல் அசட் 4,83,000 4,83,33,000
6453 லட்சமாட்டு இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.57% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 10.57%லேருந்து 11% போயிருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் 32,233 லட்சமாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக சால்வன்சி ரேஷியோ 1.94% இருக்குது. இது இயர் ஆன் இயர் பேஸில் விழுந்திருக்கு. 13 மந்த் பெர்சிஸ்டன்சி ரேஷியோ 85.37% இருக்குது. லிங்க்டு இண்டிவிஜுவல் லைஃப் இன் ப்ரீமியம்ஸ் 10,15,639 லட்சமாட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் போஸ்ட் பண்ண Q2 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.